புத்தாண்டு தினத்தையொட்டி ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகு வழங்க கேட்கலாம். ரகு, சொல்லுங்க, ராமேஸ்வரத்தில் இருக்கும் ராமநாத சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வரும் நிலையில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு எவ்வளவு நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது? என்னென்ன சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா உமா, புத்தாண்டு தினத்தை கொண்டாடுவதற்காகவும் உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்வதற்காகவும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரத்தில் குவிந்துள்ளனர். 2024 ஆண்டு புது வருட பிறப்பை ராமேஸ்வரத்தில் கொண்டாடுவதற்காகவும் ராமேஸ்வரத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற ராமநாத சுவாமியை தரிசிப்பதற்காகவும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் ராமேஸ்வரத்தில் குவிந்துள்ளனர். இவர்கள் ராமேஸ்வரத்தில் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வந்துள்ள பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி, அதனைத் தொடர்ந்து திருக்கோவில் வளாகத்தில் உள்ள 22 தீர்த்தங்களிலும் புனித நீராடி, அதற்கு பிறகு நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இவர்கள் ராமேஸ்வரத்தில் கோவிலில் தரிசனம் செய்வதற்காக 3 முதல் 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழல் தற்போது நிலவி வருகிறது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்துதான் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சுவாமி தரிசனம் செய்த பிறகு தனுஷ்கோடி, அப்துல் கலாம் நினைவிடம், பாம்பன் பாலம் போன்ற இடங்களிலும் பொதுமக்களும் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் குவிந்துள்ளனர். இதனால் அந்த பகுதிகளிலும் கூட்டம் அலைமோதுகிறது. உமா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரகு.